அந்நிய மதத்தை மதிக்க கூடாது, அவர்கள் கேவலமானவர்கள், இப்படியான கருத்து நபிகள் நாயகம் சொல்லவும் இல்ல, இஸ்லாத்துடைய பார்வைக்கும் முரணான கருத்து. ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்நியர்களை பள்ளிவாசலுக்குள் அனுமதித்திருக்கிறார்கள். ஹஸரத் சுமாமத் இப்னு உஸால் ரலியல்லாஹு அன்ஹு ஆரம்பத்தில் ஒரு காஃபிர். அவர் எத்தனையோ சஹாபாக்களை கொன்றவர், எத்தனையோ சஹாபாக்களை கொலை செய்தவர், யமாமா நாட்டு மன்னர். அவரை சஹாபாக்கள் ஒரு வழியில் சிறை பிடித்தார்கள். பிடித்தவரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சுமாமாவை எங்க தெரியுமா கட்டி வைக்கப்பட்டது? மஸ்ஜிதுன் நபவி, உலகத்திலே 2வது சிறந்த பள்ளிவாசல்ல, நபிகள் நாயகத்துடைய பள்ளிவாசல்ல அவரை கட்டி வச்சிருந்தாங்க 3 நாள். அந்த 3 நாளில் மனம் மாறி அவர் தானாகவே இஸ்லாத்துக்கு வந்தார். அடுத்தது அந்நியர்களுடைய பாத்திரங்கள்ல நபிகள் நாயகம் ஹராம் இல்ல என்பதாக காட்டுறதுக்காக வேண்டி அவர்களுடைய உணவுகளை சாப்பிட்டு இருக்கிறார்கள். கைபருடைய யுத்தத்துடைய நேரத்தில் ஸைனப் பின்த் அல் ஹாரிஸ் என்று சொல்லக்கூடிய யூத பெண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு முழு ஆட்டை பொரித்து கொண்டு வந்து கொடுத்தாள். ஆட்டை சஹாபாக்களும் நபிகள் நாயகமும் சாப்பிட ஆரம்பித்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட்டார்கள். அதோட இன்னும் ஒரு சஹாபி பிஷ்ர் இப்னுல் பரா என்று சொல்லக்கூடிய அன்சாரி சஹாபியும் சாப்பிட்டார். என்ன ஆச்சரியம், நபிகள் நாயகம் ஒரு துண்டை தான் சப்பினார்கள், அது தொண்டையை தாண்டி செல்லவில்லை. அல்லாஹ் அந்த இடத்தில் ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி காட்டினான். அந்த ஆட்டு இறைச்சி, செத்த ஆடு, பொரித்த ஆடு நாயகத்தோடு பேச ஆரம்பித்தது. யா ரசூலல்லாஹ், என்னில் நஞ்சூட்டப்பட்டிருக்கிறது. அதுவும் அந்த பெண் என்ன தெரியுமா செய்தால், நபிகள் நாயகத்துக்கு ஆட்டில எந்த பகுதி விருப்பம் என்று கேட்டால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்டுடைய முன்னங்கால் பகுதியை விரும்பி சாப்பிடுவார்கள். அந்த பகுதியில் அதிகமாக நஞ்சை போட்டாள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே சொன்னார்கள், இர்ஃபஉ ஐதியக்கும், இர்ஃபஉ ஐதியக்கும், தோழர்களே உங்களுடைய கைகளை தூக்குங்கள். ஏன் தெரியுமா, இந்த ஆட்டு இறைச்சி என்னோடு பேசுகிறது, பி அன்னஹா மஸ்மூமா, இதில் நஞ்சி போடப்பட்டிருக்கிறது என்பதாக பேசுகிறது. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த நஞ்சு எதுவும் செய்யல. அடுத்த சஹாபி உடனே அதன் மூலமாக மௌத்தாகிவிட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்ப அந்நியர்களுடைய பாத்திரத்துல அவர்களுடைய சாப்பாட்டை சாப்பிட்டு காட்டியிருக்கிறாங்க. எந்த நேரம் அது ஹராம் இல்லை என்பதாக எங்களுக்கு விளங்கப்படுத்துறதுக்காக வேண்டி. அது மாத்திரமல்ல, இன்னும் நிறைய சம்பவங்கள் இதற்கு உதாரணமாக இருந்து கொண்டே இருக்கிறது. அந்நியர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்ற மதத்தவர்களை கண்ணியப்படுத்தி இருக்கிறாங்க. நபிகள் நாயகத்துடைய நற்குணத்தை பார்த்து, அவர்களுடைய தன்மையை பார்த்து, அவர்களுடைய இரக்க சிந்தையை பார்த்து தான் அந்நியர்கள் எல்லாம் இஸ்லாத்துக்குள்ள வந்தாங்க. யஹூதியுடைய ஜனாசா போகுது, எங்க புகாரில ஹதீஸ் வருது, ஒரு யூதனுடைய ஜனாசா போகுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே எழும்பினார்கள், சஹாபாக்களும் எழும்பினாங்க. எழும்பிட்டு சஹாபாக்கள் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இது ஒரு முஸ்லிமுடைய ஜனாசா இல்ல, இது ஒரு யூதருடைய ஜனாசா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாறி கேட்டாங்க, அலைஸத் நஃப்ஸன், அவனும் ஒரு மனுஷன் தானே, அவன் ஒரு உயிர் இல்லையா, அதோட ஆத்மா இல்லையா, அதை மதிக்க கூடாதா? இதுதான் இஸ்லாம். ஆக கண்ணியமானவர்களே, அந்நியர்களுடைய பாத்திரங்களில் உண்ணக்கூடாது, குடிக்க கூடாது என்பது ஹராமான தடை அல்ல. ஏன், அவர்கள் சில நேரம் நமக்கு ஹலால் இல்லாததை உபயோகிப்பார்கள். இதன் காரணமாக தவிர்ந்து கொள்வது சிறந்தது. நிர்பந்தங்களில் சாப்பிடுவதற்கு, குடிப்பதற்கு அனுமதியும் இருக்கிறது.